ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்க, செல்வ வளம் பெருக இந்த விரத மகிமையை பற்றி அறிவோம். ஆம்லாக்கி ஏகாதசி விரத மகிமை. ஆம்லாக்கி ஏகாதசி விரதம் அன்று விரதம் இருந்து நெல்லிக்கனியின் மரத்தடியில், அதாவது நெல்லி மரத்தடியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து முறைப்படி பூஜை செய்து வழிபட்டால் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் என புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஏகாதசி விரதம் வெறும் பொருள் செல்வத்தை மட்டும் அல்லாது மன அமைதி, குடும்ப நலன், ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் மறுபிறப்பின்மை ஆகியவற்றையும் தரும் என நம்பப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆம்லாக்கி ஏகாதசி விரத மகிமை பற்றி இப்பதிவில் காணலாம். ஆம்லாக்கி ஏகாதசி விரத மகிமை. பால்குண மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை ஆம்லாக்கி ஏகாதசியாக கொண்டாடுவர். ஆம்லாக்கி ஏகாதசி விரத மகிமையை 80,000 ரிஷி முனிவர்கள் சூத முனிவரின் உபன்யாசத்தை கேட்பதற்காக கூடியிருந்த பொழுது இந்த விரத மகிமை பற்றி கூறப்பட்டுள்ளது. சூத பௌராணிகர், முனிவர்களே, முன்பொரு முறை நடந்த சம்பவம் இது. மகான் ராஜா மான்தாதா வசிஷ்டரிடம் கேட்டார். பிரம்ம ரிஷி வசிஷ்டரே, தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க நினைத்தால் மங்களகரமான நன்மை அளிக்கும் விரதம் ஏதாவது உண்டென்றால் அந்த விரதத்தை பற்றிய கதை, அதன் மகிமை இவற்றை பற்றி கூறி அருளுங்கள் என்றார். மகரிஷி வசிஷ்டர், ஹே ராஜனே, உத்தமமானதும் மோட்ச பிராப்தியை அளிக்கக்கூடியதுமான ஆம்லாக்கி ஏகாதசி விரதம் அனைத்து விரதங்களிலும் மேலானதாகும் என்றார். ராஜா மான்தாதா ரிஷி வசிஷ்டரிடம், வேதங்களில் பாண்டித்யம் பெற்ற முனி சிரேஷ்டரே, ஆம்லாக்கி விரதம் உருவான கதை, விரதம் அனுஷ்டிக்கும் விதிமுறை இவற்றை பற்றி கருணையுடன் விஸ்தாரமாக எடுத்துரைக்க வேண்டும் என்றார். ரிஷி வசிஷ்டர் பதிலளிக்கையில், ஹே உத்தமமான ராஜனே, நீ கேட்டபடி இந்த விரதத்தை பற்றி விவரமாக கூறுகிறேன் கேளென்றார். பங்குனி மாதம் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதம், இந்த திதியானது ஆம்லாக்கி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது. இவ்விரத புண்ணிய பலனானது சர்வ பாவங்களையும் நீக்கி நிவர்த்தியை அளிக்கும். மேலும் 1000 பசுக்களை தானம் அளிப்பதால் கிட்டும் புண்ணியத்திற்கு இணையானது. ஆம்லாக்கி ஏகாதசி விரத புண்ணிய பலன், நெல்லிக்காயின் மகத்துவம், அதன் நற்குண நலன்கள், இவை தவிர அதன் மற்றொரு சிறப்பம்சமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஸ்ரீமுகத்திலிருந்து தோன்றியது ஆகும். இது பற்றிய ஒரு புராண கதையை கூறுகிறேன், கவனமுடன் கேளென்றார். பழங்காலத்தில் வைதீக் என்றொரு நகர் இருந்தது. அந்நகரில் பிராமணர்கள், வைஷ்யர்கள், க்ஷத்திரியர்கள் மற்றும் சூத்ரர்கள் என்னும் 4 வர்ணத்தவரும் மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். நகரில் எப்போதும் வேத கோஷம் ஒலித்து கொண்டிருந்தது. பாவம் புரிந்தோர், துஷ்கர்மம் செய்வோர், தெய்வ நம்பிக்கை இல்லாதோர், இவர்கள் இல்லாத நகரமாக இருந்தது அது. அந்நகரை சைத்தரத் என்னும் பெயர் கொண்ட சந்திர வம்சத்து அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் மகா வித்வானாகவும் கருணை உள்ளம் கொண்டவனாகவும் மற்றும் தார்மீகவாதியாகவும் இருந்தான். அவன் ஆட்சியில் எவரும் ஏழையாகவும் கருமையாகவும் இல்லாமல் இருந்தனர். அந்நகரில் வசிக்கும் அனைத்து குடிமக்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களாக விளங்கினர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது பக்தி கொண்ட நகரில் பிறந்ததால் குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரும் ஏகாதசி விரதத்தை மிகுந்த ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் விரத வழிமுறைப்படி அனுஷ்டித்து வந்தனர். ஒரு சமயம் இதேபோல பங்குனி மாதம் சுக்லபட்சத்தில் ஆம்லாக்கி ஏகாதசி என்று அழைக்கப்படும் ஏகாதசி திதி வந்தது. அன்றைய தினம் அரசனிலிருந்து ஆண்டி வரை, குழந்தை முதல் முதியவர் வரை அனைத்து தரப்பினரும் பயபக்தியுடன் அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தனர். ராஜா தனது குடிமக்களுடன் ஆலயத்திற்கு வந்து கலசத்தை ஸ்தாபிதம் செய்து தூபம், தீபம், நெய்வேத்தியம், பஞ்சரத்னம், குடை என்று விமரிசையாக பூஜை செய்தான். அனைவரும் நெல்லிக்கனியை பின்வருமாறு துதிக்க ஆரம்பித்தனர். ஹே தாத்ரி தேவா, தாங்கள் பிரம்மஸ்வரூபமானவர், பிரம்மதேவர் மூலமாக உதித்தவர், சகல விதமான பாவங்களையும் அழிக்க வல்லவர். தங்களுக்கு எங்களின் பணிவான நமஸ்காரங்கள். நாங்கள் அளிக்கும் இந்த அர்க்கியத்தை கருணையுடன் ஸ்வீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். தாங்கள் ஸ்ரீ ராமச்சந்திர
பிரபுவின் அந்த மரியாதையை பெறப்பட்டவர். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் மரியாதை செய்யப்பட்டவர். தாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அனைத்து பாவங்களிலிருந்தும் எங்களுக்கு நிவர்த்தி அளிக்க வேண்டுகிறோம். அன்று இரவு அனைவரும் கண்விழித்து பகவத் தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர். அச்சமயம் அவ்விடத்திற்கு ஒரு வேடுவன் வந்தான். அவன் மகா பாவியாகவும் துஷ்டனாகவும் விளங்கினான். அவன் தன் குடும்பத்தை மற்ற ஜீவன்களை வதைப்பதன் மூலம் பராமரித்து வந்தான். பசியாலும் தாகத்தாலும் மிகவும் தவித்து கொண்டிருந்தான். சாப்பிடுவதற்கு ஏதாவது கிட்டும் என்று எண்ணி ஆலயத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டான். அப்போது அங்கு சூத பௌராணிகர் விஷ்ணு கதை மற்றும் பாகவத கதைகள், ஏகாதசி மகாத்மிய கதைகளை விவரித்து கொண்டிருக்க அதை கேட்டபடி அமர்ந்திருந்தான். இப்படியாக அந்த வேடுவன் முழு இரவையும் மற்ற குடி ஜனங்களுடன் சேர்ந்து கண் விழித்தபடி கழித்தான். அதிகாலை புலர்ந்ததும் அனைத்து மக்களும் தங்கள் இல்லங்கள் நோக்கி சென்றனர். வேடுவனும் தனது இல்லத்திற்கு சென்று அங்கு உணவு உட்கொண்டான். சில வருடங்கள் கழித்து அந்த வேடுவன் மரணமடைந்தான். அவன் ஜீவஹிம்சை புரிந்த காரணத்தால் நரகத்திற்கு சென்று அங்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது நியதியாக இருந்தாலும் ஆம்லாக்கி ஏகாதசி அன்று தன்னை அறியாமல் பசியுடன் உபவாசம் இருந்து இரவு முழுவதும் தூங்காமல் பாகவத கதைகளுடன் ஏகாதசி விரத மகாத்மியத்தை கேட்டு கண் விழிப்புடன் விரதத்தை நிறைவு செய்த புண்ணிய பலத்தால் மறுபிறவியில் ராஜா விதுரத் அரண்மனையில் பிறந்தான். அவனுக்கு வசுரத் என்று பெயர் வசுரத் என்று அவன் அழைக்கப்பட்டான். வளர்ந்து பெரியவனானதும் 4 வித சேனையுடன் தனதானியங்கள் நிறைந்து வழிய 10,000 கிராமங்களை நல்ல விதமாக பராமரித்து வந்தான். அவன் சூரியனுக்கு சமமான தேஜஸையும் சந்திரனுக்கு சமமான அழகையும் வீர பராக்கிரமத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போன்றும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையில் பூமாதேவியை போன்றும் விளங்கினான். ஆழ்ந்த தெய்வ பக்தியும் சத்தியத்தின் வழி நடப்பவனாகவும் கர்ம வீரனாகவும் மற்றும் சிரேஷ்டமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாகவும் இருந்தான். குடிமக்களை சமமாக மதித்து பராமரித்து வந்தான். தானம் செய்வது அவனின் நித்திய கர்மாவாக இருந்தது. ஒரு நாள் ராஜா வசுரத் வேட்டையாடுவதற்கு காட்டிற்கு சென்றான். தெய்வாதீனமாக அவன் வனத்தில், அதாவது அந்த காட்டில் வழி தவறி திசை அறியாமல் அலைந்து திரிந்து அயர்ச்சியில் ஒரு மரத்தின் கீழே உறக்கத்தில் ஆழ்ந்தான். அச்சமயம் அந்த மலையில் இருந்த கொள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தனியாக உறங்கும் ராஜாவை கண்டதும் அடி அடி என்று உறக்க கத்திக்கொண்டு ராஜா வசுரத் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து வந்தனர். கொள்ளைக்காரர்கள் அவர்களுக்குள் நம் பெற்றோர், புத்திரர்கள், பௌத்திரர்கள் என அனைவரையும் கொன்றதுடன் அல்லாமல் நம்மையும் நாட்டை விட்டு நீக்கிவிட்ட இந்த துஷ்டனான ராஜாவை இப்போது கொன்று நமக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழி தீர்க்கலாம் என்று கூறிக்கொண்டனர். இப்படி தங்களுக்குள் கூறிக்கொண்டு அவர்கள் ராஜாவை நோக்கி ஓடி வந்து அடிக்கவும் ஆரம்பித்தனர். ராஜாவின் மீது அஸ்திர சஸ்திரங்களை ஏவினர். அவை யாவும் ராஜாவின் உடம்பின் மீது பட்டதும் வீணாக போய்விட்டது. ராஜாவை எதுவும் செய்யவில்லை. ராஜா தன்னை யாரோ புஷ்பத்தால் தாக்கியது போல உணர்ந்தான். பூக்களால் அவனை அடித்தது போல அவன் உணர்ந்தான். சிறிது நேரத்தில் பரமாத்மாவின் திருவிளையாட்டில் கொள்ளைக்காரர்களின் அஸ்திரங்களே அவர்களை நோக்கி திரும்பி பாய ஆரம்பித்தன. அதனால் அவர்கள் யாவரும் மூர்ச்சையடைந்து விழுந்தனர். அந்த வேளையில் ராஜா வசுரத்தின் உடம்பிலிருந்து அதி அற்புத அழகுடன் அழகிய ஆடை அணிகலன்கள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட திவ்ய ஸ்வரூபத்துடன் ஒரு தேவி உதித்தாள். அச்சமயத்தில் அவள் காலதேவனை போன்று இருந்தாள். அவள் தன் பார்வையால் கொள்ளைக்காரர்கள் அனைவரையும் அந்த யமனிடம் சேர்த்துவிட்டாள். ராஜா தன் தூக்கம் தடைபெற்று கண் விழித்ததும் தன்னை சுற்றிலும் மரணமடைந்து கிடக்கும் கொள்ளைக்காரர்களை கண்டு வியப்படைந்தான். யார் இவர்கள்? அனைவரையும் கொன்றிருக்க முடியும். மேலும் இந்த காட்டில் எனக்கு உதவியாக இருந்து காத்தவர் யாராக இருக்க முடியும் என்று யோசித்தான். இப்படியாக ராஜா யோசனையில் ஆழ்ந்திருந்த போது வானத்திலிருந்து அசரீரி ஒன்று கேட்டது. அந்த அசரீரி, ஹே ராஜனே, இவ்வுலகில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு யார் உன்னை காத்திருக்க முடியும் என்றது. அந்த அசரீரி சொன்னதை கேட்டதும் ராஜா
ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தனது நமஸ்காரங்களை பணிவுடன் சமர்ப்பித்தான். பிறகு நாட்டிற்கு திரும்பி சுகத்துடனும் ஆனந்தத்துடனும் ஆட்சி புரிந்து வந்தான். மகரிஷி வசிஷ்டர் ராஜா மான்தாத்தாவிடம், ஹே ராஜனே, இது அனைத்தும் ஆம்லாக்கி ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பிரபாவத்தால் விளைந்தது. எவர் ஒருவர் ஏதேனும் ஒரு ஆம்லாக்கி ஏகாதசி விரதத்தையாவது அனுஷ்டிக்கிறாரோ அவர் தனது ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெறுவதுடன் வாழ்நாள் முடிவில் விஷ்ணுலோக பிராப்தியும் பெறுவர் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருட்சக்தி நமது அனைத்து சங்கடங்களையும் நீக்க வல்லது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தியானது மனிதர் மட்டுமல்லாமல் தேவர்களையும் ரட்சித்து காக்கும் பூரண சக்தி பெற்றது. இச்சக்தியின் பலத்தினால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மது கைடபர் என்னும் 2 அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்தார். இதே சக்தியானது உத்பன்ன ஏகாதசி தேவியாக உதித்து முரண் என்னும் அரக்கனை வதம் செய்து தேவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மகா பாவியான வேடுவன் தன்னை அறியாமல் ஒரு தடவை இருந்த ஆம்லாக்கி ஏகாதசி விரதத்தின் பலனானது அவனை ஜென்ம ஜென்மத்திற்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமாக்கியது. ஆகையால் நாமும் வாழ்நாளில் முடிந்தவரை ஆம்லாக்கி ஏகாதசி விரதம் மட்டுமல்லாது அனைத்து ஏகாதசி விரதங்களையும் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் அனுஷ்டித்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருட்கடாட்சத்தை வேண்டி நிற்போம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.